தம்பதியா சேர்ந்து பூர்ணாபிஷேகம்னு பேர். அதுதான் பூர்ணாபிஷேக பர்யந்தம்னு நம்ம மந்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இப்ப 70 பண்ணி இந்த மாதிரி நல்ல முறையில 80 பண்ணிக்கணும். நம்மளுடைய பேரன்று நல்லபடியா இருந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா கனகாபிஷேகம் பண்ணிக்கணும். நம்ம நல்லபடியா இருக்கும்போது 100 வயசு வரையும் எல்லோரும் நல்லபடியா வாழணும்னு நம்மளுடைய பசங்கள்லாம் நம்மள மனசார வேண்டிக்கணும் அப்படின்னு குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூரணமா இருக்கணும். எந்த பூஜை செஞ்சாலும் முதற் பூஜையாக விநாயகர் வழிபாடு தான் செய்யணும். உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. கிருஷ்ணா, உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே. இங்கு பூலோகம் என்றொரு பொருளுள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளடே என்று அதை எண்ணி வீணேகம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா.